ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Yeah, you had a question? Yeah. இல்லை இவன் ஏதோ பாபானோ லிஃப்டா? இவருடைய கொஸ்டின் எப்படி கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தூக்குனாரு அப்படின்னு. அவருடைய கொஸ்டினில் இருக்கிற மீனிங் என்னென்னா, கோவர்தனகிரி ரொம்ப பெருசு, கிருஷ்ணர் குட்டி பையன், ஸோ எப்படி தூக்குனாரு ஒரு விரலில் அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு பெரிய காடு இருக்குது, அந்த காட்டை எரிக்கணுன்னா நிறைய ஒரு லாரி லோடு விறகு கொண்டாந்து எரிக்கணும், ஒரு நெருப்புச்சி போட்டால் போகிறோம். அந்த மாதிரி கிருஷ்ணா அட் தட் டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பவர், ஒரு சின்ன நெருப்புக்குச்சி வெறி அழிக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். தட் வாஸ் த ஸ்பார்க் ஹி ஹேட் வித் ஹிம். கம்ப ராமாயணத்தில் வருகிற அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்ற பாடலும் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று கம்பர் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல் மாதிரி ஆஞ்சநேயரை போற்றி பாடிய ஒரு துதிப்பாடல்தான் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இந்த கருத்துக்கு ஆதரவாக அவன் எம்மை அழித்து காப்பான் என்று கம்பர் முடித்திருப்பதை கட்டுரையாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது பற்றியும் தங்களது மேலான கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஞ்சநேயர் வாயு புத்திரன், 5லே ஒன்றை பெற்றனா வாயு. கடலில் தாண்டி போனார். கடல் வந்து ஒரு வாட்டர் எலிமெண்ட்டு. சீதா பூமாதேவி, இப்படி ஒவ்வொன்றையும் 5 எலிமெண்ட்ஸையும் அவருடைய புகழுக்காக சேர்த்து he had, பைபிளில் கூட வரும், all the elements were so mixed up in him, when he walks nature will itself rise up and say here goes a man. பஞ்சபூதங்களும் அவனிடத்தில் நிரவி பரவி இருக்கிற காரணத்தினால அவன் நடந்து போகிற போது இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்ற மாதிரி. அப்போ ஆஞ்சநேயர் இந்த 5ம் சேர்ந்த ஒரு சொரூபம் என்பதனால அவரை புகழ்வதற்காக சொல்லப்படுகிற விஷயங்கள். நிஜமாக பார்த்தாக்கா ஆஞ்சநேயர் சிவனுடைய அம்சத்தில் வந்தவர். சிவனுக்கு 5 முகங்கள் இருக்கின்றன. அதில் வாயு என்ற ரூபத்தில் வந்தவர், வாயு புத்திரர் தான் அனுமான் என்றவர். ஸோ ராமாயண காலத்தில் வாயு அனுமானாக வந்தார். அதே மாதிரி மகாபாரதத்தில் வாயு பீமனாக வந்தான். அண்ட் ராமாயண காலத்தில் வந்த எல்லாருமே வந்து தேவர்கள் தான். ஏன்னா அவன் வந்து வரம் வாங்கி வச்சுருந்தான், எனக்கு வந்து தேவர்களால் அவங்களால இவங்களாலெல்லாம் சாவு கிடையாதுன்னு வாங்கி வச்சுருந்தோம். அதனால் என்ன பண்ணாங்க, தேவர்களெல்லாம் அணில்களாகவும் கரடிகளாகவும் குரங்குகளாகவும் வந்தார்கள். மானுடம் வென்றதம்மான்னு சொல்லக்கூடிய நிலையில் ராமர் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் மனித வடிவத்தில் வந்தார்கள். ஸோ பிகாஸ் ஹி ஹேட் அ பூன் லைக் தட். இல்லைனா மகாவிஷ்ணு வந்து சண்டை போட்டு போயிருக்கலாம் இல்லையா. அதனால் எவ்ரி திங் வாஸ் ஃபார் எ ரீசன். அந்த வகையில் ராமோதாரத்தில் வருகிற எத்தனையோ விஷயங்கள் தேவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் ராமர் வந்து மனுஷனாக வந்தார். அவர் கூட வந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இவங்கெல்லாம் ரிஷிசிருங்கம ரிஷி செய்த புத்திரகாமேஷ் யாகத்தில் இந்த பாயசத்தை குடிச்சிட்டு வந்தவங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் 4 பேருக்கு 4 கேரக்டரைசேஷன் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ராமர் அவுட் அண்ட் அவுட் ஹியூமன். எப்போ பாரு ஒரு மனுஷனாட்டு தான் பிஹேவ் பண்ணுவார், தான் கடவுள்ன்றதை காட்டிக்கவே மாட்டார். அதனால் ராமாயணத்தில் என்ன வரும், மானுடம் வென்றதம்மா, ஒரு மனிதனாகவே ராமன் வென்று காட்டினான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம், ராமருடைய கேரக்டரைசேஷன். அதுக்கு அடுத்து மானுஷ தர்மம் பேர் ராமர் இருந்தது. கீழே அவருக்கு துணையாக இருந்து ஒரு நிழல் மாதிரி இருந்தான் இல்லையா, அவன் தான் லக்ஷ்மணன். அவனுக்கு பேர் என்ன, சேஷ தர்மம். சேஷ தர்மம்னா பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு ராமருக்கு கைங்கரியம் செய்வதற்காக கடைசி வரைக்கும் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதனால சேஷ தர்மம். பரதன் இருக்கான், அவன் எங்கேயோ அயோத்தியில் ராமருடைய செருப்பு வச்சுக்கிட்டு நாட்டை ஆண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு என்ன பேர், விசேஷ தர்மம்னு பேர். எனக்கு வந்து ராமன் லக்ஷ்மணன் இதெல்லாம் கணக்கே கிடையாது, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுகிற பரதனுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லி சத்ருகன் அவங்க கூடயே இருந்தான். அது எல்லாத்த விட பெருசான். அதுக்கு பேர் விசேஷதர தர்மம். இப்போ மானுஷ தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ரெப்ளிகா, ஒவ்வொரு சிம்பிள், எக்ஸாம்பிள் ஃபார் எ பர்டிகுலர் சாமானிய தர்மங்கள். சுந்தரர் தனக்காக ஈசனை பறவை நாச்சியாரிடம் தூது போக சொன்னதால் ஏன் கலிக்காம நாயனார் சுந்தரரிடம் பகைமை பாராட்ட வேண்டும்? அந்த பகையினால் அவர் ஏன் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு செல்ல வேண்டும்?
நாயகன் நாயகி, ஆண்டான் அடிமை, தோழன் என்று எந்த பாவத்திலும் அருள் பாலிப்பவன்தான் ஈசன் என்பதை ஒரு மகானாக இருந்த கலிக்காம நாயனார் உணராமல் போனது எவ்வாறு? தெளிவுபடுத்த வேண்டுகிறோம். இன்றைக்கி கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷிரடி பாபாவை தான் நம்புவேன், சத்ய சாயை நம்ப மாட்டேன்னு. ரெண்டும் ஒன்றே தான். ஆனால் அவனுக்கு அது பிடிக்குது, இவனுக்கு இது பிடிக்கும். அதனால் இதை நம்புகிறவன் அதை நம்ப மாட்டேன்றான். நான் அங்கே வர மாட்டேன், இங்கே வர மாட்டேன் அப்படின்வானுங்க. ஸோ இந்த உலகத்தில் இது எப்பயுமே இருக்கிற விஷயங்கள் தான். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமான்வாங்க. பூனை கண்ணை மூடினா உலகமெல்லாம் இருட்டாயிடுச்சின்னு நினச்சிக்குமா. அந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு வாசித்து காணாத ஒரு பரம்பொருள் இருக்குது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க முடியாத மிக்கு பறந்துள்ள ஜோதியாக இறைவன் இருக்கிறான். பட் இவங்களுடைய இக்னோரன்ஸில் எனக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப படித்தவங்ககிட்ட தான் இது ரொம்ப ஜாஸ்தி. அதனால் தாய்மானவர் சொல்கிறாரு, கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்னு. ரொம்ப படித்தவன் தான் குழப்பம் பண்ணுறான், அதனால் படிக்காது இருக்கிறவன் பரவாயில்லன்னு. ரொம்ப வேதம் மந்திரம் பூஜை புனஸ்காரெல்லாம் தெரிந்த சிவாச்சாரியார் இருந்தார் இல்லையா, அவர் ரொம்ப இக்னோரண்டாக இருந்தார். ஒரு பன்னி வேட்டையாட போயிட்டு சிவனை பார்த்தா, ஐயோ நீ தனியாக இருக்கேன்னு அவர் கூட செட்டில் ஆகிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி தான் கொண்டு வந்த மட்டன் அவருக்கு சாப்பாட்டுக்கு வச்சு இரவும் பகலும் வில்லம்பு வச்சுன்னு காவலில் இருந்துட்டு அவர் கண்ணு போன உடனே கண்ணை பிடிங்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு இருந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தி பெருசா, இல்லை மடி ஆச்சாரம்னு சொல்லி கொண்டு இருந்த சிவாச்சாரியாருடைய பக்தி பெருசா இல்லையா? அதனால் எப்பயுமே இந்த உலகத்தில் கொஞ்சம் இதுக்கு வித்யா கர்வம்னு பேர், இல்லை வித்யா மாயைன்னு வச்சுக்கோ. கர்வம் கூட ஏன் சொல்லும், வித்யா மாயை அவித்யா மாயை. படிக்காதவனுக்கு இருக்கிற மாயை அவித்யா, ரொம்ப படித்தவனுக்கு இருக்கிறது வித்யா மாயைன்னு பேர். தனக்கு ஏதோ ஒன்று தெரியும், தான் நினைக்கிறதும் தனக்கு தெரிஞ்சதும் தான் பெரிய விஷயம், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்கிற ஒரு பாவனை. அதனால் இந்த உலகத்தில் என்றைக்குமே இந்த மாயை இருக்குது. தனக்கு தெரிஞ்சது தான் உலகங்கிற மாதிரி, மற்றவங்கெல்லாம் மற்றவன்ற மாதிரி இது இருக்குது. ஸோ கலிக்காம நாயனார் என்ன நினச்சான், சிவபெருமான் எவ்வளோ உயர்ந்த ஆள், அவரை போய் தனக்கு சாப்பாடு வாங்கி வர்றதுக்காக இவன் அனுப்பிச்சான் சுந்தரர். பொண்டாட்டிக்கிட்ட சண்டானோடனே சிவனை போய் நீ பஞ்சாயத்து பண்ணிட்டு வா, அவன் என்னை உள்ள விட மாட்டேன்றா திருவாரூர்லன்னு சொன்னார். இப்படிலாம் அவர் நினச்சிக்கினார். அதனால் கடவுள் பார்த்தார், இவனுடைய அறியாமையை போக்கணும்னு சொல்லி இவருக்கு தீராத வயிற்று வலியை வர வச்சார். இவர் கனவுல போய் சொல்கிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் கையால் திருநூறு வாங்கிக்கோ, வயிற்று வலி நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தரர் கனவுல போய் சொல்கிறாரு, நீ போய் திருநூறு கொடு நல்லாயிடும். சுந்தரர் வந்துன்னு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கலிக்காம நாயனார் கத்தி எடுத்து வயிற்றில் குத்திக்கிறார். நான் செத்தாலையும் சாவனே தவிர சுந்தரர் கையால் திருநூறு வாங்க மாட்டேன், அவன் சரியான அபிஷ்டு, சிவனையே தூது அனுப்பிச்சவன் அப்படின்னு சொல்லி வயிற்றில் குத்திக்க போகிறார். அப்போ சிவபெருமான் 2 பேருக்கும் தரிசனம் கொடுத்து, 2 பேருமே நல்ல பக்தர்கள் தான், நீங்கள்லாம் அடிச்சுக்கிட்டாக்கா எனக்கு தான் வருத்தம் இதில் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாருங்கிறது தான் இந்த 63 நாயன்மார் கதையில் கலிக்காம நாயனார் கதை. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ சேரமான் பெருமாள் நாயனான்னு ஒருத்தன் தான், அவன் பயங்கரமான பக்தன். அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப பாரு உட்காந்து பாகவதர்களை உட்காந்து பிரச்சாரம் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு உட்காந்துன்னு இருப்பான் அவன். அதுதான் அவனோட இது. ஸோ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நீ வந்த வேலை ஆயிடுச்சு, வெள்ளையானை அனுப்புகிறோம் வந்துடுன்னு சொல்லி கடவுள் அனுப்புகிறாரு. வெள்ளையானை ஏறி இவர் கிளம்புறாரு. அவர் ஐயோ என் ஃப்ரெண்டாக இருந்தியே விட்டுட்டு போறியே என்னன்ட்டு, சரி உன் வெள்ளை குதிரை மேலே ஏறி நீயும் வாண்டுறார். சுந்தரர் சொல்லிவிட்டு, ஒரு யானை போகுது குதிரை போகுது, ரெண்டும் ஆகாசத்தில் அப்படியே போயினே இருக்குது கைலாசத்துக்கு. ஔவையார் உட்காந்துக்கிட்டு பிள்ளையாரை பூஜை பண்ணிட்டு இருக்கிறா. சொல்கிறா, பிள்ளையாரே அவங்கெல்லாம் கைலாசத்துக்கு போகிறாங்களே அப்படின்னா, பிள்ளையார் நீ பூஜை பண்ண அப்புறம் பார்த்துக்கலான்றார். இந்த மாதிரி ஒழுங்காக பூஜை பண்ணி முடிச்ச உடனே தும்பிக்கையில் தூக்கி அடிக்கிறார். அப்போது சுந்தரருக்கும் அந்த நாயனாருக்கும் முன்னாடி, சேரமான் பெருமாள் நாயனருக்கு முன்னால் கைலாசத்தில் ஔவையார் போய் உட்காந்துக்கின்னு இருக்கான். அதனால் இதெல்லாம் பக்தர்கள் அவங்களுடைய பக்திக்கு கடவுள் வைக்கிற சோதனைகள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கடவுள் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான பிரயத்தனங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர இதில் ஒருத்தன் அறிவாளியாக இருந்தான் ஒருத்தன் மக்காந்தான் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. ஏன்னா சிவனுக்கு இருந்த 63 நாயன்மாரில் ரொம்ப ரொம்ப அப்பாவிங்கெல்லாம் இருந்தாங்க. அதாவது ஒரு சிவபக்தன் நெருப்பு இது விபூதி பூட்டுனதானா அவனை கூப்பிட்டு உங்கள் துணி ஒன்று கொடுங்க நான் துவைச்சி கொடுக்குறேன்னு சொன்னவன்லாம் இருக்கான். அமர்நீதி நாயனார்னு பேர். சிவன் கோயிலில் சாம்பிராணி வச்சுக்கிட்டு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் சாம்பிராணி போட்டுருந்த ஒருத்தன் தான். அவன் பேர் குங்குலியக நாயனார். இப்படி போட்டுன்னு இருந்தான். இப்படி ஒவ்வொரு பக்தனும் அவனுடைய ஐக்யூ லெவலில், அவனுடைய பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷன் இல்லை பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தொண்டு செஞ்சான். அந்த தொண்டுக்கு பின்னால் இருக்கிற உணர்வு தான் முக்கியம். தி எமோஷன் பிஹைண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா அவன் சிவபக்தர்களுக்கு துணி துவைக்கிறோம், சிவபக்தர்களுக்கு நம்ம சாம்பிராணி போடுறோம், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தான். இந்த ராஜா குதிரை மேலே போயிட்டே இருந்தான். அப்போ எதிரில் சுண்ணாம்பு காலவாயில் வெள்ளாவி வச்சுட்டு உடம்பெல்லாம் வெள்ளாவி பூசிக்கிட்டு ஒருத்தன் வர்றான். அப்போ அதை பார்த்த உடனே அந்த யானை மேலே போய் நிற்கிற ராஜாவுக்கு தோணுது, இது காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு வந்திருக்கார் சிவபெருமான் எதிரில் நினச்சி யானையிலேருந்து கீழே குச்சி கீழே வந்து கும்பிட்றான் சேரமான் பெருமாள் என்ன. அப்போ அவர் அடியேன் மன்னான் அப்படிங்கிறார். மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் மன்னான்னாக்கா துணி துவைக்கிறவன், தோபின்னு அர்த்தம். அவன் பயந்து போய், நான் நீ நினைக்கிற மாதிரி சிவபெருமான் இல்லை, அடியேன் மன்னான்ங்கிறான். இவன் இன்னொரு தடவை எழுந்து கும்பிட்டு அடியேன் சேரமான் நானும். இப்படியெல்லாம் இருந்த பக்தி மார்க்கம் ஒரு காலத்தில் இருந்தது. கங்கைவார் சடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே. ஒருத்தன் சிவனுக்கு பக்தனாக இருக்கான்னா, நான் சிவனை கூட கும்பிட மாட்டேன், அவனையே கும்பிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப பெரிய பாவனைகள்லாம் இருந்தது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. இவன் காஞ்சி மடத்து வாசலில் அவர் யார் வம்புக்கும் போகாத உட்காந்துக்கிறான். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் காட்டு விடாண்டின்னு அந்த செல்லில் எழுதி வச்சானுங்க. அவர் பார்த்தாரு, இவனுங்கிட்ட எதுக்கு நம்ம இந்த வம்பெல்லாம் பண்ணணும்னு தமிழ்நாட்டு விட்டே ஓடிவிட்டார். இவங்ககிட்ட ஏன் சண்டை போடணும், அதுதானே ஆப்ஷனு. அதனால் அவர் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒரு 20-25 வருஷ காலம் அங்கே இங்கே மகாராஷ்டிரா எல்லாத்தையும் சுற்றிட்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்புறம் எம்ஜிஆர் வீரப்பன் அனுப்பிச்சார், நீ போய் அவரை கூட்டணுவா, தமிழ்நாட்டில் வந்து மழையே வரமாட்டேன்னுது அப்படின்னு. அப்போது பிப்ரவரி மாதம் 1984 அவர் சித்தூர் வழியாக வந்து சேர்ந்தார். அப்போ ரத்னகிரிக்கும் வந்தார். ரத்னகிரியிலேருந்து இங்கே திருப்புக்குழின்னு ஒரு கோயில் இல்லையா, அந்த கோயிலில் இருந்தார் மாதிரி. நான் அவரை சித்தூரில் இருந்தபோது பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்க்குறதுக்கு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 1983 ஒரு துணி மில்லில் உட்காந்துருந்தார் அவர் கர்னூல்கிட்ட. அங்கே போனேன். சாயந்தரம் 6 ஆயிடுச்சின்னு அவரை தூரத்துலேருந்து தான் கும்பிட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் அவரை சித்தூரில் போய் பார்த்தேன். அப்போ ஜெயின் காலேஜில் நான் வாத்தியாராக இருந்தேன். ஜெயின் காலேஜில் எங்கூட இருந்த பிரின்ஸிபால் பாலசுப்ரமணியம் அவங்க இவங்கெல்லாம் வாங்க, நாங்கள்லாம் போகிறோம் நீங்களும் நாங்கள். அப்போது அவங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. பரமச்சாரியார் மேனாக்குள்ளே உட்காந்துருக்காரு. நான் மாத்திரம் உள்ளே போய் அவர்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு நின்றேன். அவர் என்ன வேணும் அப்படின்னாரு. அதுதான் என்னுடைய நேரடியாக பேசின ஃபஸ்ட்டு அனுபவம் அவர்கிட்ட. உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லுன்னு 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னு. இன்னொரு 3 தடவை சொல்லு. அவர்கிட்ட இந்த 2 தான் நான் கேட்டது. அது இன்றைக்கி வரைக்கும் பழித்தும் போது. அவர் உடம்பை விட்டு செத்து போன பின்னால் கூட நான் எந்த மகேந்திரகிரி காட்டில் எங்கே போனாலையும் அங்கெல்லாம் வந்துடுறாரு, கரெக்டாக வர்றாரு. இந்த மாதிரி நான் காசிக்கு ஒரு தடவை போயிருந்தேன். நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு இவங்கெல்லாம் டெய்லி தே ஆர் நாட் ஃபிசிக்கல் பாடி, காசியில் கங்கையில் குளிக்கிறாங்க டெய்லி வந்து. ஸோ குளிச்சுட்டு ஈரம் சொட்ட நான் இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? அதனால் சாவுன்றது ஃபிசிக்கல் பாடிக்கு தான். இந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது சாகிறதே கிடையாது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இவங்கெல்லாம் சாகிறதே கிடையாது. உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய்ங்கிற மாதிரி நீ நிஜமாக அவங்கள நம்பினேன்னா, உங்களுக்கு நிஜமான பக்தி இருந்தாக்கா அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ரத்னகிரி கோயிலுக்கு அவர் வந்தார். மார்ச் மாதம் 16ஆம் தேதி 1984 வந்தார். அப்போது சாமி மலை மேலே வரீங்களா அப்படின்னாரு. எனக்கு வயசாகிடுச்சு, நான் இங்கேருந்தே கும்பிட்டுக்கிறேன்ட்டு கீழே சத்திரத்தில் தங்கியிருந்தார். திடீர்னு மத்தியானம் 3 மணிக்கு முருகன் என்னை கூப்பிட்றான்னு அந்த படி மேலே இந்த குழந்தைங்க தச்சு போகுங்கள்ல, அந்த மாதிரி 2 படியாக ஒரு படியாக ஜம்ப் பண்ணி மேலே போகிறார். ரத்னகிரி சாமிக்கு சொல்கிறாங்க, வந்துன்னு இருக்கார் பெரியவர்னு. இவர் ஓடி போய் பூர்ண கும்பம் கொடுத்து அவங்களை ரிசீவ் பண்ணுறாரு. முருகன்கிட்ட போன உடனே கற்பூரம் காட்டுன்றாரு. அந்த முருகனுக்கு எல்லாம் இப்படி பரீட்சையாக பார்க்குறாரு. ரத்னகிரி சாமியாரும் கோமணம் கட்டின்னுக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை வச்சு பூஜை பண்ணி உன் கோயில் திருப்பணி நல்லா நடக்கும், எந்த அப்சங்களும் இருக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ரத்னகிரி சாமி அந்த பிள்ளையார் எங்கிட்ட கொடுத்தாரு. நான் முருகனை தவிர எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன், வெள்ளருக்கும் பிள்ளையாரை நீ வச்சு பூஜை பண்ணு அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் நான் தான் வச்சுருக்கேன். அது வெள்ளருக்கும் பிள்ளையாரை நான் தான் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அவர் பரமாச்சாரியார் கொடுத்து ரத்னகிரி சாமி வந்து எனக்கு கொடுத்தது நான் இன்னைக்கு கூட வச்சுருக்கேன். இதெல்லாம் சீக்வன்ஸ் இருக்குது. சகாதேவ நாடின்னு குடியாத்தத்தில் ஒன்று இருந்துச்சு. அதில் எனக்கு வரும்
இந்த மாதிரி உனக்கு ஞானம் வரணும்னா நீ திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற பிள்ளையாரை போய் கும்பிட்டுட்டு ஒரு வெள்ளரிக்கம் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணின்னு வந்தா உனக்கு ஞானக்கூர் தெளிவதா, ஞானம்ன்றது ரொம்ப தெளிவாக வந்துடும் அப்படின்னு வந்துச்சு. அந்த 4 வரி படி. அருளிடவே அந்நிலையோடு விருட்சசார் வேரதனின் நிலையுறும் வெண்ணிலை எருக்கம்சார் கணநாதன் தன்னை அமையுற்று பூசையுற பொருந்திடும் ஞானமெல்லாம் பொங்கும் என அறிவித்து நீ அந்த வெள்ளரிக்கம் வச்சு பூஜை பண்ணால் உனக்கு ஞானம் வரும் அப்படின்னு வந்துச்சு. 1. பின்னால் அதில் ஏக ஆலயம் மொட்டி அறநிலையத்தோன் ஆகிட அறிவித்து இன்னவனுக்கு ஞானக்கூர் உண்டு என உறுதியுற உரைத்திடும் இக்கடைநிலை பாவே பாவமதாம் ஞானம் ஒட்டி ஆணுட அறிவித்த ஞானநிலை தெளிவு நலமதாய் முற்று முற்று. இதெல்லாம் வந்துச்சா? அந்த பிள்ளையார் எங்கிட்ட தான் இருக்குது, நான் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா அறநிலையத்தோன் ஆகிடுன்ற நீ பெரிய தர்மிஷ்டனா மாறிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ கோயிலெல்லாம் எப்படி கட்டுறோம்? அந்த வெள்ளரிக்கம் பிள்ளையார் உச்சி பிள்ளையாரை கும்பிட்டு நம்ம செஞ்ச பூஜை அப்படியே அது விருதி ஆகிட்டே போகுது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் இல்லையா? இப்படிலாம் இருக்குது ஆன்மீகம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் திருப்புக்குழியில் அவரை பார்த்துருக்கேன், காஞ்சி மடத்தில் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கும் இருக்கும். பேசவே தேவையில்லை, மகான்கள் மைண்ட்லேயே கம்யூனிகேட் பண்ண முடியும். மார்ச் மாதம் 20ஆம் தேதி ரத்தனகிரி சாமியாருக்கு ஞானம் கிடைச்ச நாள். அதனால் நான் 19ஆம் தேதி போயிருந்தேன் ஆடி பரணிக்கு, ஆடி கிருத்திகைக்கு அவருக்கு இது. இப்போ அவர் சொன்னார், இன்றைக்கே மழை வந்தால் நல்லாயிருக்கும், நாளைக்கு 10,000 ஜனங்க வருவாங்க, இந்த இடம்லாம் வந்து பந்தல் கிந்தல் ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படுவாங்கன்னு. நான் ரத்தனகிரிலேருந்து காஞ்சிபுரம் தான் வழக்கமாக வரும், காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸ் வரும். அப்போ அண்ணா நகரில் வீடு எனக்கு, நான் அம்ஜிகரில் இறங்கிடுவேன். ஸோ மனசுக்குள்ளே பரமச்சாரியருக்கு எதிரில் நின்றுக்கிட்டு நான் வந்து ப்ரே பண்ணுறேன். ரத்தனகிரி சாமியார் சொன்னார், இன்றைக்கே மழை வந்தால் நல்லதான், அப்போ தான் நாளைக்கு பக்தர்களுக்கு கஷ்டம் இருக்காதான்னு. உடனே ஸ்ரீகண்டா தூர்றது மழை வர்றதா பாரு அப்படின்னாரு. இப்படிலாம் இருக்கும் மைண்ட் கம்யூனிகேஷன், நீ நினைக்கிறதுலாம் பதில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த கூட இருக்கிறவங்க தான் கொஞ்சம் எல்லாம் சொதுப்பாங்க, அவருக்கு அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரத்தனகிரி கோயிலில் ஒரு காகித இதில் தானே விபூதி இருக்கும், நான் அதை கொண்டு போய் வைக்கிறேன். அங்கே இருக்க பெரியவாளுக்கு இப்படிலாம் கொடுக்கப்படாது, ஒரு தட்டில் மூங்கில் தட்டில் என்ன இலை மேலே வச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவர் என்ன பார்த்தாரு, அந்த பொட்டலத்தை எடுத்து இப்படி தடைக்கினார், இப்படி பார்த்தாரு, மேனாலேருந்து இறங்கி இது திண்ணையிலேருந்து கீழே இறங்கி உள்ளே போய் குனிஞ்சி அவருடைய பல்லக்குக்குள்ளே அதை செருகி வச்சுட்டு என்னை பார்த்து இப்படின்னாரு. இதெல்லாம் தான் உனக்கு கிடைக்கிற சந்தோஷம். அதாவது ஆன்மீகத்தில் நீ நிஜமாகவே ஒரு சீக்கராக இருந்தால், சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ் இருந்தால், உனக்கு எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சின்னு இருக்கும். கேரளாவில் ஒருத்தர் இருந்தார், சிவபிரபாகர சித்தியோகின்னு, 700 வருஷம் உயிரோடு இருந்தவர். நான் அவரை பார்க்கறதுக்கு போனேன். புனலூர்கிட்ட ஒரு இடத்துல இருந்தார், கோனின்ட்டு. அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, சபரிமலை போகிற வழியில் அந்த இடத்துல இருந்தார். 2 தடவை 3 தடவை போய் பார்த்துருக்கேன். அந்த சமாதிலையும் போய் அதுக்கப்புறம் கும்பிட்டுருக்கேன் நான். இப்போ கூட நம்ம ஆளுங்க யாரும் சபரிமலை போனவங்கலாம் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் போகிற போதே அவருக்கு கேர்டேக்கர் மாதிரி இருப்பாங்க, அதாவது அவங்க பேச மாட்டாங்கல்ல, அதனால் மைண்டில் யாரையோ ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ மாயமாக இருந்தது கன்னியாகுமரியிலன்னா அந்த அம்மாக்கிட்ட ராஜேந்திரன் ஒரு சாதாரண கிராமத்து ஆள், இந்த மாதிரி என்ன நினைக்குதோ எல்லாம் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி நான் போகிறேன், அந்த கேரளா அம்மா அங்கே இருக்காங்க இல்லையா, சிவபிரபாகர சித்தியோகிட்ட ஓமலூரில் இருந்தார் முதல்ல, சொல்கிறாங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி சாமி உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா. என்ன அர்த்தம்? சப்பாத்தின்னா கோதுமை, ஆனால் குருவோட பிளெஸ்ஸிங். அவியல்னால் என்ன? ஒரு எனர்ஜி கிடையாது, நிறைய எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வெண்டைக்காய் பொரி அப்படின்னா ஒன்று, அவியல்லாம் இல்லை எல்லாமே இருக்கும். அதனால் அது 2ஐயும் கொடுத்து என்னை தெரியுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். என்ன எப்படி அவருக்கு தெரியும்? அதான் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்படி தெரியும்னா, அவர் வந்து புலிநாயக்க சாமி, ஓமலூரில் இருந்த சிவபிரபாகர சித்தயோகி புலிநாயக்க சாமின்னு பேர். 700 வருஷம் உயிரோடு இருந்தார். அவரும் ஐயப்பனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் இப்போ அவர் சமாதியாக இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு இடங்குது, அந்த இடத்துல உட்காந்து அப்பப்போ மீட் பண்ணிக்குவாங்க. அது சபரிமலைக்கு கீழே தான், சபரிமலையிலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 60 to 80 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவர் என்ன சிவசங்கரனுங்கிற உடம்பை பார்க்க மாட்டார், சிவசங்கரனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐப்பசாமியாக பார்ப்பார். இதெல்லாமே பெரிய விஷயங்கள் ஆன்மீகத்தில்.
இந்த ஒன்றைனா சாமியாருங்க வேஷம் கட்டின்னு கையில் குச்சி வச்சுன்னு சுற்றி இருக்கிறவங்களாம் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஆத்மாவில் உனக்கு கிடைக்கக்கூடிய பலம். உங்களுக்கே தெரியும், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் பொண்ணெல்லாங்கிறாங்க. ஆனால் ஒரிசாவில் ககட்பூரில் இருக்கிற நாட்டில் இவர் குரு இஸ் பாலபிரம்மச்சாரின்னு வரும். கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்றவன பிரம்மச்சாரின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா பாலபிரம்மச்சாரி, ஏன்னா ஐயப்பன் சொல்கிறாங்க. தே டாக் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ், தே டோன்ட் டாக் ஆஃப் த பாடி. இப்படி ஆன்மீகத்தில் ஒரு கடல் மாதிரி நாலேஜ் தேவைப்படும் புரிஞ்சிக்கிறதுக்கெல்லாம். புக்கெல்லாம் படித்தா ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடைக்கவே கிடைக்காது. கொஷன். கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் எழுதிய கந்த புராணத்தை சிவசங்கர சம்ஹிதை என்ற வடமொழி புராணத்தில் இருந்து எழுதியதாகவும், அந்த வடமொழி புராணம் 6 வகை வழிபாட்டு முறைகளை கொண்டது என்றும், அதைத்தான் என்று வடமொழியாளர்கள் போற்றினார்கள் என்றும் கூறப்படுகிறது. அப்படியானால் நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம் என்று கந்த புராணத்தின் வாழ்த்து பாடலில் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஏன் பாட வேண்டும்? நல்லது தானே. எல்லா இடத்துலையும் யாகங்கள் நற்றவ வேள்வி மல்க, நல்ல தவம் செய்தவர்கள் செய்கிற யாகங்கள் உலகத்தில் நடக்கட்டும். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் சர்வோஜனும் சுகினும் போந்தோன்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்படி தானே. இன்னும் காப்பிரைட்டு நல்லா இருக்கணும் எல்லாரும் சொல்கிறதுக்கு காப்பிரைட் இருக்கா? நீயும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டின் தேர். ஓம் என்னும் பிரணவ மந்திரம் அனைத்து மந்திரங்களுக்கும் ஆதியாக விளங்குகிறது என்றும், அதற்குள் அனைத்து தெய்வ சக்திகளும் அடக்கம் என்றும் கூறப்படுகிறது. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று ஈசன் ஒளி வடிவமாய் இருக்கிறான் என்று ஆரம்பத்தில் கூறும் திருநாவுக்கரசரின் தேவாரம் அந்த பாடலின் இறுதியில் திருவையாறு அகலாத செம்போர் சோதி என்று கூறுகிறது. ஆனால் தங்களுக்கோ அனைத்து தெய்வங்களும் ஒளி வடிவாக தான் காட்சி கொடுத்திருக்கின்றன. ஏகன் அநேகனாக இருக்கும் பரமாத்மாவின் இந்த ஒளி மற்றும் ஒளி வடிவங்களை ஒரு படிநிலை சாதகன் எவ்வாறு உணர முடியும் என்பதை தாங்கள் விளக்கி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். படிநிலை சாதகன் படிக்க ஆரம்பிக்கணும் முதல்ல. படின ஸ்டெப்பு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற சாதகன்னு வச்சுக்கோங்க. படி நிலையில் இல்லை சாதகன். அவன் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அந்த தெய்வ அனுகிரகங்கள்லாம் கிடைச்ச பின்னால் தான் இதெல்லாம் ஏன் எப்படின்லாம் தெரியும். உலகத்தில் கடவுள் பைபிளில் என்ன சொல்கிறாங்க? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் த வேர்ட் வாஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் இட் வாஸ் வித் த லார்ட் அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தைன்றது இது முதலில் இருந்த வார்த்தைன்னா ஓம். அந்த ஓமனி ஏயும்னு சொல்லிக்கோ, ஓஹெச்எம்னு சொல்லிக்கோ, எப்படி வேணால் சொல்லிக்கோ. அதில் ஏயுஎம்னு வரைச்ச ஏன்னா பிரம்மம். அதனால தான் எல்லா லாங்குவேஜிலும் சுற்றி வளைச்சி ஆ வரும் இல்லையா? ஹிந்தியில், தெலுங்கில் எல்லாத்துலேயும் தானே வருது. அதுதான் படைப்பு, பிரம்மம் ஆ. அதுக்கடுத்து யூ அப்படின்னாக்கா த ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தில் லாடம் மாதிரி காட்டுவாங்க இல்லையா? அதுதான் யூ, ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. என்ன அழிக்கிறது, அப்படின்னு நான் அழிக்கிறது. அதனால் கிரியேஷன், ப்ரொடெக்ஷன், டெஸ்ட்ரக்ஷன் மூணும் சேர்ந்தது ஏவிஎம். அதை நீ ஓஹெச்எம்னு வேணாலும் சொல்லிக்கோ. இந்த ஓஹெச்எம் சேர்ந்தால் என்ன வரும்? ஓம் வரும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீங்கள் மெஷர் பண்ணுற போது ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் என்ன சொல்கிறீங்க? ஓம்ஸ் சொன்னீங்க. யூ கால் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெஷர்மெண்ட் அது ஓம்ஸ். அதனால் எல்லாமே விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஓம்காரம் அதுதான் பிள்ளையாருடைய சொரூபம். அதுதான் முதல்ல உலகத்தில் இருந்தது. அந்த ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த 3 அதுதான் பின்னால் வேறு ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் பிரிஞ்சு வந்தது. எல்லாம் அப்படி தான் வந்தது. ஒரு பாதிரியார் கப்பலில் போயிருந்தார். கப்பலில் ரிப்பேர் ஆகிப்போச்சு. அப்போ அவர் கப்பல் மாலுமி சொன்னாங்கன்னா, சார் இங்கே பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது, நீங்கள் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் ரிப்பேர் ஆனோடனே உங்களை கூப்பிட்றோன்னு. இவர் பாதிரியார் இல்லை, கையில் பைபிள் வச்சுன்னு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவர். இந்த யார் இருப்பாங்கன்னு, யாரும் இல்லை, வயசான 3 பேர் தான் இருப்பாங்கன்னு. ஓ 3 பேர் இருப்பாங்களா? இவர் அவங்கக்கிட்ட போய் டெல் மீ ஹவு டு யூ ப்ரே அப்படின்னு. இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 3RV 3RE ஹேவ் மெர்சி ஆன் அஸ் அப்படின்னாங்க. தெய்வமே நீங்கள் 3 பேர், பிரம்மா விஷ்ணு சங்கரன், நாங்கள் 3 பேர், 3RV 3RE ஹேவ் மெர்சி ஆன் அஸ், எங்கள்கிட்ட கருணையோடு இருன்ட்டு. அவர் இது ரொம்ப சாதாரண ப்ரேயராக இருக்குது, நான் சொல்கிற மாதிரி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு.
இவர் திருப்பியும் கப்பல் ரெடி ஆகிடுச்சின்னு ஏறி வந்து நிற்கிறார். கப்பல் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிருக்கோம். திடீர்னு நில்லுங்க அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அந்த 3 வயசானுக்கும் தண்ணி மேலே ஜம்முன்னு நடந்து வந்து நிற்கிறாங்க. வாக்கிங் வந்த வாட்டர் தேர் ஸோ பவர்ஃபுல். தண்ணி மேலே இருந்து இருங்க நீங்கள் சொன்னதில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாங்களாம். ஒரு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ ப்ரேயர் அப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டாரோ. ஸோ இந்த படித்தவங்களுக்கு தான் இந்த வியாதியெல்லாம் இருக்கும். அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் தான் நீ பூஜை பண்ணோம், இல்லைன்னா அது பூஜை இல்லைங்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் முன்னே சொன்னேன்ல, கண்ணப்ப நாயனார் பக்தி தான். கண்ணப்ப நாயனருக்கு என்ன தெரியும், ஆனால் அவனுக்கு தான் கடவுளுடைய தரிசனம் கிடைக்குது. இன்றைக்கும் காளஹஸ்தி கோயிலில் கண்ணப்ப நாயனாருக்கு சிலைக்குது, காளஹஸ்தி சிவனுக்கு சிலைக்குது. அந்த ரூல்ஸ் பேசின சிவாச்சாரியாருடைய கொள்ளு பேரை இன்றைக்கும் மணி அடிச்சு கற்பூரம் காட்டி வந்து பார்த்துன்னுக்கிறான். அதனால் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் வாங்குற குழந்தையை போன்ற கள்ளம் கபடமற்ற பக்தி தான் கடவுளை ஈர்க்கும். நீ இந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறதுனால உனக்கு கடவுள் கிடைக்கும் தப்பாக நினைக்காத. ஆதிசங்கரர் சொல்லிட்டார், நஹி ரட்சதி டுக்ருங்கர்ணே. டுக்ருங்கர்ணேன்றது சான்ஸ்கிரிட்டில் ஒரு கிராமர். அதை காசி நகரத்தில் இவர் ரோட்டில் போகிற போது பண்டிதர்கள் உட்காந்து ஒரு வீட்டில் குடும்பி வச்சுன்னு சொல்லின்னு இருக்காங்க. இவர் சொல்கிறார், இதெல்லாம் உதவாதுரா, பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமத்தே. கோவிந்தான்னு சொல்லுங்களா அறிவு கேட்டவங்களே, இந்த நீ கிராமர் சொல்லினுக்கிறியே இதெல்லாம் உனக்கு உதவாது. நஹி ரட்சதி டுக்ருங்கர்ணேன்னார். அதனால் யார் ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாத நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு கடவுள் கிடைக்கும். ஒரு பக்தன், அவன் வந்து பத்மபாதர்னு பேர், ஆதிசங்கருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர். அவன் வந்து நெருப்பு சன்னை சுற்றி மீட்டிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இப்படி கையை வச்சுக்கின்னுட்டு பெரிய பண்ணிக்கினேங்கிறான். அந்த வழியாக ஒரு ஆடு மேய்க்கிற பையன் போகிறான். போயிட்டு, சாமி என்ன பண்ணின்னுக்கிறேன்னா சொன்னான், பிரகலாதனுக்கு அப்புறம் நரசிம்ம தரிசனம் யாருக்கும் கிடைக்கல, அது வேணுன்றதுக்காக நான் ப்ரே பண்ணின்னு இருக்கிறேன், தவம் பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னா. நரசிம்மர் எப்படி இருப்பார் சாமின்றான். நீ மாடு மேய்க்கிற பையன், உனக்கு அதெல்லாம் தெரியாதுடான்னு. சொல்லு சாமி பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நரசிம்மர் சிங்கம் மூஞ்சி மனுஷனுடைய உடம்பு அப்படின்னு. சரி சாமி, நான் காட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன், இருந்தால் கூட்டின்னு வரேன்ட்டு. இவன் வந்து சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு தேடிக்கினே போனோம். நரசிம்மர் பார்த்தாரு, சம்மந்தமே இல்லை, யாரோ ஒரு ஆள் ஒத்த காலில் நிற்கிறான்ட்டு இவன் பாரு இவ்வளோ பக்தியாக நம்மளை தேடின்னு இருக்கானேன்னு ஒரு மரத்தடியில் போய் பத்துக்குன்னு இருக்குது. இவன் சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்புன்னு அதை நல்லா கயிறு போட்டு கட்டி தரன்னு இழுத்துன்னு வந்தான். பத்மபாதர் ஒத்த காலுன்னு நரசிம்மா அப்படின்றார். மூடுறான், நான் உனக்காக வரல, எந்த சம்மந்தமும் இல்லாத நீ காலில் நின்று கஷ்டப்படுறேன்ட்டு அவன் வந்து கூப்பிட்டால, அவனுக்காக தான் வந்திருக்கேன். இதுதான் ஆன்மீகம் என்பது. God always loves people with innocence. Then people who are ignorant thinking that இந்த 2 மந்திரம் முறையும் சொல்லிட்டாக்க மூக்கு பிடிச்சின்னு சாமி வந்துடுவார்னு நினைக்கிறவங்க மாற்றதே கிடையாது. பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். பட் இன்றைக்கும் ஆன்மீகம் என்பது இந்த ரிச்சுவல்ஸில் மாட்டின்னு இருக்குது. இன்றைக்குள்ள ஆன்மீகம் கூட ரொம்ப ரிச்சுவல்ஸில் மாட்டின்னு இருக்குது. உட்காந்துக்கிட்டு இவன் பஞ்சபாத்திரம் உதண்ணி வச்சுன்னு மூக்கு பிடிச்சி இப்படிலாம் பண்ணிக்கின்னுட்டு கனிஷ்டிகாபியாம் நமஹ மத்தியமாபியாம் நமஹ நேத்திரத்ரயாய வௌஷா, இதிலெல்லாம் இவங்களுக்கு ஒரு கிக்குக்குது. மற்றவனுக்கு தெரியாததெல்லாம் நமக்கு தெரியுன்ற ஒரு பிட்டு விடுற புத்தி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கடவுள் கிடைக்காது. கடவுளுங்கிறவன் அதை தவிர மைண்டில் உனக்கு வேறு எண்ணமே வரக்கூடாது. கடவுளை நீ நம்புறது உண்மையாக இருந்தால் உன் மைண்டில் அந்த கடவுளை தவிர வேறு எண்ணமே வரக்கூடாது. அவங்க நம்மளை பூஜை பண்ணுறதை பார்க்குறாங்களா, இவங்க பார்க்குறாங்களா, இல்லை இந்த ரிச்சுவலுக்கு அடுத்து என்ன ரிச்சுவலு, தேங்காவை வந்து நேரில் உடைக்கணுமா இல்லை கோணையாக வந்துடுமா, இப்படிலாம் தான் யோசனை பண்ணி உட்காந்துனே இருப்பாங்க. அதனால் எப்பயுமே கடவுள் என்பவன் ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸு கிடைக்கிற மாதிரி பண்டிதர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா இவங்க அந்த வேஷத்தில் மாட்டிக்கிறாங்க. அதாவது குளிக்கிறது, உடம்புல நாமம் இல்லை விபூதி இல்லை பட்டை போட்டுக்கிறது, பஞ்சகச்சம் கட்டிக்கிறது, அதை புண்ணில் வந்து ரெடி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி மேட்டரில் மாட்டிக்கிறாங்க. ஒரு கண்ணாடியை பார்த்து யூவா வியா எல்லாம் போட்டுட்டு திருமண் இட்டுக்கிறது, சந்தனம் போட்டு வச்சுக்கிறது, இதுலேயே டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. எப்போ போய் சாமி கும்பிட்றது இல்லை? லாட் ஆஃப் டைம் இஸ் வேஸ்டட் இன் ஆல் ப்ரிப்பரேட்டரி ரிச்சுவல்ஸ். இதை விட பேசாமல் நீ அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்க, ஜம்முன்னு காலை நீட்டின்னு படுத்துக்கிட்டோ இல்லை ஒரு செவத்தில் சாஞ்சி உக்காண்டோ கடவுளை டோட்டலாக கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் போய் குழிய என்ன செத்தப்படுவேன் இல்லையா? இந்த ரிச்சுவல்ஸ் தான் ஆன்மீகத்தில் கடவுளை அறிவதற்கு ஒரு தடையாக இருக்குது. ரிச்சுவல்ஸ் தப்புன்னு நான் சொல்லலை, பட் யூ ஆர் வேஸ்டிங் டைம் இன் ரிச்சுவல் அண்ட் உன்னுடைய மெயின் பர்பஸ் இஸ் வாட்?
டு ரியலைஸ் காடு. அதுக்கு உனக்கு நேரமே இல்லையே. யூ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட். உங்கள் வீட்டிலே நீங்கள் பூஜைலாம் பண்ணுறீங்க, ஒரு திவசம் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பூஜைலாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், 1000 வேலை இருக்குது. அதனால் ஐயர் சீக்கிரம் முடிக்க மாட்டாரான்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக உட்காந்துருப்பே தவிர, ஐயர் வந்து நல்லா நேர்த்தியாக உட்காந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லின்னு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் கூட இருக்காது. சீக்கிரம் முடியுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். விதுரனின் வீட்டில் பகவான் கிருஷ்ணர் உணவருந்தியதை கிண்டல் செய்தான் துரியோதனன். அதனால் வெகுண்டு எழுந்த பகவான் கிருஷ்ணர், சுத்தம் பாகவதஸ்யான்னம், சுத்தம் பாகிரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம் என்ற ஸ்லோகத்தை கூறுகிறார். ஏகாதசி விரதம் மிகவும் மகிமை வாய்ந்தது என்று பகவான் கிருஷ்ணர் மகாபாரதத்தில் கூற காரணங்கள் என்ன? சுத்தம் அற்றால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி உண்ணும் முறை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த பசங்க வந்து ஹாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, எப்போ பார்த்து நின்றுக்கிறாங்க. பெரியவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வாழ்க்கையை ஒரு விஞ்ஞான பூர்வமாக மாற்றுறதுக்காக இந்த ரிச்சுவல்ஸை யூஸ் பண்ணாங்க. நீ சாப்பிட்ற எடுத்து உடனே போட்டு, அதனால் என்ன பண்ணாங்க, பஞ்சபாத்திரம் இப்படிலாம் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், ட்ராப் ஆஃப் வாட்டர் உள்ளே போய் உனக்கு ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் அந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. நீ சாப்பிட்ற போது உன் இலையில் எறும்பு எல்லாம் வந்துடக்கூடாது, அதனால் இப்படி அது போட்டுருவாங்க. அப்போ அது வராது. நீ பிசைஞ்சு இப்படி ஒரு மூலையில் கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா அந்த ஓட்டரிய எறும்பெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும் சாப்பாட்டுக்கு, ஆனால் அது கொஞ்சம் முதல்ல ஆஃபர் பண்ணிடுறேன். இப்படி எல்லாம் விஞ்ஞானம் நம்ம ஆளுங்க செய்கிறது. ஒரு வாழை இலையில ஏன் சாப்பிட சொன்னால், அதில் குளோரோஃபில் இருக்குது. அந்த ஸ்டார்ச்ன்றது ரைஸு, அந்த ஸ்டார்ச் மேலே ஒரு ட்ராப்பு பசு நெய் வச்சுட்டு சாப்பிட்ற போது உனக்கு உடம்புக்கு நல்லது. அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கை முறை பூராவும் விஞ்ஞானம். அப்பப்போ விரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லது. அதனால அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாங்க. சஷ்டிக்கு விரதம் இரு, ஏகாதசிக்கு விரதம் இரு. ஏகாதசிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து துவாதசி அன்னைக்கு திருப்பியும் நிறைய சாப்பிடக்கூடாது. இல்லை ஏகாதசிக்கு விரதம் இருந்துட்டு துவாதசி என்ன ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சாங்க. ஏகாதசி விரதம் முடிச்சுட்டு இதை தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் விஞ்ஞானம், நம்முடைய பயாலஜி அண்ட் ஹைஜீன் சம்மந்தப்பட்ட விஷயங்களே தவிர நீ சாப்பிட்ற எல்லாமே கடவுளுக்கு தான் போகுது. நீ சாப்பிட்ற ஈயெறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் கடவுளுக்கு தான் போகுது. அதில் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை. இதெல்லாம் ஹெல்த் ஹேபிட்ஸ். கொல்லிவாய் பிசாசுன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை, ஏதாவது மரத்து மேலே சல்ஃபர் இருக்கும், அது அந்த சூட்டுக்கு எரியும், அதை கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லிட்டானுங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு பிரிமிட்டிவ் நிலையில் இருந்த சொசைட்டியில் இருந்தவங்களுக்கு விஞ்ஞானத்தை பற்றி சொன்னால் புரியாதுங்கிறதுனால இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது பிட்டுக்கு மண் சுமந்தார் சாமி, சுமக்கிறதுக்காக வந்தி கிழவிக்கிட்ட அப்போ சாப்பிட்டு வந்து படுத்துன்னு தூங்கினார். அப்போ அவர் அடிக்கிறான். யார், அந்த அரிமர்த்தனம் பண்ணி, என்னடா வந்து சிவன் தெரியாது இல்லை, நீ வந்து மண் சுமக்காத வைகையில் வெள்ளம் போயின்னுக்குதுன்னு அடிக்க வர்றான். அப்போ அவன் அடித்த அடி இருக்கு இல்லையா, அது அப்படியே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் போச்சு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சாமி தான் இருக்கான். அப்போ என்ன நடந்ததான், வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால். பாகவதம். வாரணங்கள் 8ன்னா அஷ்டதிக் பாலகத்தில் இருக்கிறது 8 யானை. மகமேருனா மேரு மலை, தாரணின்னா பூமி, 7 கடல். வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால், எல்லாம் துடிக்குதான். எப்போ, நாரணனை பன்வாய் இடைச்சி, நாராயணனாகிய கிருஷ்ணனை அழகிய மொழிகளை பேசுகிற அந்த இடைச்சியாகிய யசோதையானவள் பன்வாய் இடைச்சி பருத்த மத்தினால் அடித்த புண்வாயில் ஈ மொய்த்த போது. மத்தில் அடிக்கிறாளாம், ஒரு புண்ணு வருதான், அது மேலே ஈ வருதான். அப்போ என்னெல்லாம் நடந்ததுன்ட்டு ஒரு பாட்டுக்குது. அப்போ இந்த விராட் விஸ்வரூபம்ன்றது பரமாத்மா தான். இந்த உலகம் பூராவுமே கடவுள் தான். அலைகள் எல்லாம் சேர்ந்தா கடல்ன்ற மாதிரி இந்த உலகத்தில் நீ, நான், ஈ, எறும்பு, வாழை மரம், தென்னை மரம் எல்லாம் சேர்ந்தா அதுதான் பரமாத்மா. நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள். அதனால் யார் எது செஞ்சாலும் எல்லாம் கடவுளுக்கு போய் சாப்பிடுது. கடவுள் தான் சாப்பிட்றாரு எல்லாத்தையும். இந்த விரதங்கள், இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் வச்சது, பாத யாத்திரையாக கடவுளை போய் பார்க்கணும்னு சொன்னது எல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காகவும்
கடவுளை நீ நிறைய நேரம் நினைக்கணுங்கிறதுக்காகவுமான ஒரு உத்திகள் தான். இப்போ அந்த காலத்துலலாம் சபரிமலை ரொம்ப கஷ்டம் போகிறது. எருமையில் வெளியே போகிறவங்க உயிரோட திரும்பி வருவாங்களான்னு கூட தெரியாது. ஏன்னா காடு, அடர்ந்த காடு, ஒரே சிங்கம் புலியெல்லாம் சுற்றி இருக்கும். அந்த காலத்தில் சிங்கம் நிறைய இருந்தது. அதனால தான் நீ கேரளாவுக்கு ரயிலில் போகிறதில்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து செங்கன்னூருன்னு இருக்கும். செங்கன்னூருன்றது வேறு ஒன்றும் இல்லை, சிங்கனூர். சிங்கம் நிறைய இருந்த ஊர். செங்கனாச்சேரின்னு இருக்கும், சிங்கனாச்சேரி. இதுதான் எல்லாமே சிங்கம்லாம் இருந்த காடுங்க அது. அதனால் ஒரு உயிருக்கு இது கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற போதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த செத்து போனவங்களுக்கு போடுவாங்கள்ல அரிசி, அதை தான் நீ இருமுடி கட்டுற போது எல்லாம் அதுக்கு தான் போடுறாங்க. நீ ஜம்முன்னு இங்கேருந்து ஏரோப்ளேனில் போய் இறங்கி டூரிஸ்ட் கார் வச்சுக்கின்னுட்டு பம்பையிலேருந்து 4 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் ஏறி இறங்கி வந்துருக்க. உனக்கு எதுக்கு அந்த ரிச்சுவல்லாம்? இப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சாங்க. இருமுடியை வச்சாங்க. ஒரு முடி கடவுளுக்கு உள்ளது, நெய், தேங்காய், பூ, பழம், சந்தனம், எல்லாம். இன்னொரு முடி நீ சாப்பிட்றதுக்காக எடுத்துன்னு போகிறது. அந்த காலத்தில் என்ன பம்பையில் ஹோட்டல் போட்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் நீயா சாப்பாடு எடுத்துன்னு போவ. நிறைய பேர் இந்த வாழைப்பழ சத்து மாவு, வெல்லம் இல்லை, இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க. சில பேர் வெறும் கஞ்சி வச்சு குடித்தவங்களும் இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. ஸோ இந்த இருமுடிங்கிறதே வந்து அந்த காலத்தில் இருந்த கடுமையான யாத்திரைக்கு அவங்ககிட்ட சூட் கேஸு, பிரீஃப் கேஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ தே யூஸ் டு கேரி இட். ஏன்னா மலை ஏறி போகிற போது கையில் தூக்கின்னு போனால் பேலன்ஸ் இருக்காது. ஆனால் இப்படி தலைமையில் வச்சுக்கிட்டு அதை தூக்கின்னு போகிற போது உனக்கு ஏறுறது ஈஸியாக இருக்கும். உங்கள் கிராமத்துலலாம் தயிர் குடம்லாம் தூக்கின்னு போகிறவங்களாம் அப்படி தானே தலைமையில் வச்சு பால் குடம்லாம் தூக்கின்னு போகிறாங்க இல்லையா? ஸோ லைக் தட். ஸோ எவ்ரி ரிச்சுவல் ஹேட் எ சிக்னிஃபிகன்ஸ் அட் எ கிவன் டைம். இன்றைக்கி இதெல்லாம் இரலவெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்ப ரொம்ப இரலவெண்ட் உள்ள காலகட்டத்தில். பழைய பழக்கங்களை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். எல்லாமே பழைய பழக்கங்களை ஃபாலோ பண்ணுறது தான். கடவுள் இருக்கிறது உண்மை, உங்கள் அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. நான் 100 தடவை சொல்லிட்டேன். நான் அண்ணா நகரில் பங்களாவில் இருந்தேன். அப்போது நாராயண நம்பூதிரின்னு சொல்லி வைக்கத்தில் இருந்து ஒருத்தர் வந்தார். அவர் தான் சபரிமலை பேல் சாந்தி. அவர் வர்றாரு. அவர் சொல்கிறார், எனக்கு ஐயப்பன் சொன்னார், நீ வந்து எனக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை இந்த மாதிரி சிவசங்கர் அண்ணா நகர் இருக்கார், அவர் கொண்டு போய் கொடு அப்படின்னாரு. எனக்கு உங்களுக்கு தெரியாது, இங்கே இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜின்னு ஒரு ஆள் இருந்தார், அவர்கிட்ட கேட்டுனா அவர் காரில் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னாரு. நான் வாங்கன்னு அண்ணா நகரில் வீடு எனக்கு, நார்த் மெயின் ரோட்டில். அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மோதிரம் இருக்குது, இதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னாரு. மோதிரத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், தங்கத்தில் ஜொலிக்கிற ஒரு சிவலிங்கம் தெரியுதுன்னு. அவர் என்ன விழுந்து கும்பிட்டாரு. நான் எதுக்காக என்ன போய் கும்பிட்றீங்கன்னு சொன்னார். எங்கள் தாத்தா வந்து பெரிய தாந்திரிக்கு, இதில் யாருடைய ஆத்மாவோ அது தெரியும், அதை அவர் இது பண்ணி வச்சுருக்காரு, ஆவாகனம். ஸோ எதிரில் இருக்கிற ஆள் பாம்புன்னா பாம்பு தெரியும், குரங்குன்னா குரங்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் சொர்ணலிங்கமாக இருக்கீங்க, உங்கள் ஆத்மா வந்து ஜோதிர்லிங்கமாக ஆயிடுச்சு, அதுக்கு தான் உங்களை கும்பிட்டார். அப்போ அவரே சொன்னார், எனக்கு இந்த வருஷத்தோட சபரிமலை மேல் சாந்தி முறை முடிஞ்சிடுறது, அதுக்காக நான் ஐயப்பனை ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு உத்தரவாச்சு, நீ பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி போய் இந்த மாதிரி சிவசங்கர்னு இருக்காரு, அவரை பாரு மெட்ராஸில், அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் சொன்னேன், அடுத்த வருஷம் கூட நீங்கள் தாங்க மேல் சாந்தின்னு. அவர் சொன்னார், முடியாது சார், 18 க்ஷேத்திரம் இருக்குது கேரளாவில், பரசுராம பிரதிஷ்டை. அதில் இந்த வருஷம் நான் வந்ததுனால அடுத்த வருஷம் என் பேரை எடுத்துகிட்டு மீதி 17 பேரை தான் குலுக்கி போடுவாங்க. அதனால எனக்கு வரதுக்கு சான்ஸே இல்லைன்னார். நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, நான் சொல்லிட்டேன், நீங்கள் போங்க, நீங்கள் தான் அடுத்த வருஷம்னு. அடுத்த வருஷம் வைக்கத்தில் டிவிஎஸ் ஏஜெண்ட்டாக இருக்கான், அவருடைய பிரதர் நாராயண நம்பூதிரியோட தம்பி சுப்பிரமணியம் நம்பூதிரி. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், எல்லாம் நீ இருப்பாங்கல்ல. அவனுக்கு டிவிஎஸ் ஏஜென்சி விட்டு போய் ஐப்பங்கிட்ட உட்காந்து இருந்தாக்க சோறு யார் போடுவாங்க, பிஸ்னஸ் யார் பார்ப்பாங்க. அதனால் அவன் முறையே அவங்க அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டான், என் பதில் நீயே பண்ணிக்கோன்ட்டு. இது உண்மையில் நடந்தது. நான் சபரிமலைக்கு போயிட்டு சாமிக்கு எதிரில் தின மேலே நின்றுட்டுருக்கேன். அவர் இந்த காலை கழுவிட்டு இப்படி படியேற போவார்ல, அப்போ திடீர்னு வந்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆயிட்டேன் வேசாந்தி அப்படின்னாரு. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீ நம்புறியா? கடவுள் உண்மை, என்ன அனுபவங்கள் உண்மை, உனக்கு பக்குவம் இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம குள்ளமாக இருப்பார், சம்பு போத்தின்னு பேர். அவர் வந்து கடனூர்காரர், சம்பு போத்தி, குள்ளமாக தவளூர் இருப்பார். நான் தாலிப்பரம்பா ராஜராஜேஸ்வரா கோயிலுக்கு உள்ளே போயின்னு இருக்கேன். அவரும் அவர் கூட 3-4 பேரும் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. என்னை பார்த்தோன்னு அப்படின்னு அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு, நம்ம தாழ கண்டல்லோ
ராஜராஜேஸ்வர சாமியாகம் அப்படின்னு. இதை உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற ஐயருங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீ சொல்லு. அவங்கெல்லாம் சின்ன பிரம்மச்சரிய வயசுலேயே கொண்டு போய் கோயிலில் போட்டுருவாங்க. அவங்க குலதெய்வத்துக்கு ஒரு கட்டி சாதம் தான் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அங்கே உட்காந்து ஜபம் பண்ணினே இருக்கணும். அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைச்ச அப்புறம் தான் நீ வந்து வீட்டுக்கே வரலாம். இப்படி கேரளாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்பூதிரியில். அப்படி அவங்க உபாசனையில் பிடிச்சவங்க அப்படி தான் வராங்க. அப்போ அவருக்கு எப்படி தெரியுது? உள்ளே போய் வராரு, என்னை பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னால். நம்ம தாழகண்டல் அந்த சாமி சாமியாகவும் பிடிங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்தார். இங்கே வந்தார், சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் இருக்குது. இன்னொரு ஆள் நான் சபரிமலை மேல் சாந்திக்கிட்ட இருக்கிற போது வந்தார். அவர் பேர் பத்மஜாட்சன். அவரும் அம்பாள் உபாசனை பண்ணுறார். அவர் திடீர்னு சொல்கிறாரு, உங்களை இங்கேருந்து நேராக சோட்டானிக்கரை வர சொல்லி உத்தரவாயிருக்கு அப்படின்னு. சரி, நான் சோட்டானிக்கரை தானே போகிற வழியில் தானே போனேன். போனால் அங்கே வயசான கிழவர் ஒருத்தர் இருந்தார், முதல்ல சீஃப் ப்ரீஸ்ட்டு. இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் சோட்டானிக்கரை கோயிலுக்குள்ளே வரும்போது. அவர் வந்து இலை, அதில் ₹1 சிவப்பு துணி, இது மாதிரி நிறைய வச்சு, எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அது யார் கொடுக்குறா? சோட்டானிக்கர் அம்மா கொடுக்குறா. ஸோ அது கொண்டாந்து கொடுத்தாரு. எப்படி நீ நிஜமாக கடவுளை நம்பினியானா கடவுளுடைய அனுபவங்கள் உனக்கு கிடச்சிக்கின்னு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பக்குவம் உங்கள்கிட்ட வரணும். இல்லைன்னா அந்த அனுபவம் வந்திருக்கும், ஆனால் நீ ஏமாந்து போடுவேன். எதுக்காக அது வருதுன்றது உனக்கு தெரியவே தெரியாது. கடவுள் இருக்கிறது உண்மை, எல்லா கோயில்லையும் பவர் இருக்கிறது உண்மை தான். ஸோ அந்த அனுபவங்கள் வரணும். வர்ற போது உனக்கு இதெல்லாம் நிஜம்தான்றதுல உனக்கு இன்னும் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மறைந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் பித்தூர் பூஜைகள் செய்வதன் மூலம் அந்த பித்தூர்கள் தங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக இறைவனிடத்தில் வாதாடுவார்கள் என்றும், பித்தூர் பூஜைகள் செய்யாத பிள்ளைகள்தான் பல துன்பங்களை தங்கள் வாழ்நாளில் அனுபவித்து வருகிறார்கள் என்றும் தங்கள் அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் பெற்றோர் சம்பாதித்து விட்டு போன சொத்துக்களை அனுபவிக்கும் பிள்ளைகள் அவர்கள் விட்டு செல்லும் சுவாமி சிலைகளுக்கோ அல்லது படங்களுக்கோ ஒரு நாள் கூட பூஜை செய்வதில்லையே, இது அந்த பிள்ளைகளை பாதிக்காதா? கலியுக லட்சணம். அண்ணா நகரில் இருந்தார். அவர் ஜம்ஷெட்பூரில் டாட்டாவில் வேலை செய்திருந்தவர். மெட்ராஸ்க்கு வந்து ஃபேக்ட்ரியெல்லாம் ஆரம்பித்தார். அந்த பையன் வந்து அவர் தெலுங்கு பையன் வந்து அம்பத்தூர் கம்பெனியில் அவங்க அப்பா பிஸ்னஸ் பார்த்துக்கிறான். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இவன் என்கிட்ட வந்தான். வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் அவர் தான் இறந்து போயிட்டார். ஒய் வி ஷுட் வேஸ்ட் அவர் டைம் ஆன் ரிசோர்ஸஸ், டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆன் ரிச்சுவல்ஸ்னா. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுக்கு ஃபேக்ட்ரி கட்டி கொடுத்துருக்கான், அண்ணா நகரில் வீடு கட்டி கொடுத்துருக்கான். இவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு ₹20,000 ₹30,000 செலவு போகுது. அதை பண்ணுறதுக்கு மூடு இல்லாததுனால he is coming and asking me advice. இதுதான் உலகம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே இல்லை. ஒரு செத்து போனான்னு வச்சுக்கோயேன், வீட்டில் தான் ஆழ முடியும், பொண்டாட்டி சுடுகாட்டுக்காக வர முடியும், தெரு வரைக்கும் வரலாம் மிஞ்சி போனாக்கா. புள்ள கொல்லி வைக்கிறதுக்கு காட்டுக்கு போவோம், அது கூட இப்போ கொல்லி வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது, எல்லாம் எலக்ட்ரிக் மசானம் வந்துச்சு. கடைசி வரைக்கும் யாருமே வரப்போகிறதில்ல. இந்த மாய உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே காரியவாதம் தான் நடக்குது. நிஜமாக பெரியவங்கக்கிட்ட ஒரு அன்பு பாசமெல்லாம் ரொம்ப கம்மி. ஏதோ 1000-ல் ஒருவன் இருந்தாக்கா உண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேர்கிட்ட இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் இல்லைன்றதுனாலையோ, இல்லை பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி பொண்ணோ பிள்ளைங்களோ இல்லையங்கிறதுனாலையும் அன்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து இந்த கடுகு உள்ளுங்கிறாங்க இல்லையா, ஒரு கடுகு மாதிரி தான் பாசம் அன்பெல்லாம் உலகத்தில் இருக்குது. நிஜமாகவே அப்பா அம்மா இல்லை நம்ம பிள்ளைங்கன்ற பந்தம் பாசமெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுபோக பார்ஷியாலிட்டி வந்துடுச்சு. ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தால் ஒரு பையன்கிட்ட பாசம் ஜாஸ்தி, 2 பொண்ணு இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட பாசம் ஜாஸ்தி, பொண்ணுக்கிட்ட பாசம் மருமகிட்ட வந்து மதிக்க மாட்டாங்க. இப்படி எல்லா விதமான இந்த செயற்கைத்தனமும் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி வந்தாச்சு. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கோவத்தாவங்களெல்லாம் இருக்கும் பெரியவங்களுக்கு. மேலே போகிறாங்க இல்லையா, இப்போது நீ இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ தான் தெரியும், அது மேலேருந்து பார்த்தா எல்லா வியூவும் தெரியும். அந்த மாதிரி பித்ருலோகத்துக்கு போன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மூளை நல்லாகி போகுது. இந்த பூமியில் இறந்து போனவங்க அங்கே போன உடனே அவங்களுக்கு இந்த பூமியில் இருந்த எல்லாம் மாறி ஒரு ஞானம் ஆன்மீகம் இதெல்லாம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கிறது. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். அதனால் இந்த பூமியில் உங்கள் பெரியவங்க எப்படி இருந்தாங்கன்றத பற்றி நீ கவலைப்படாத.
இப்போ அவங்க மேலே இருக்காங்கன்னா பித்ருலோகத்தில் அவங்க வந்து நியூட்ரலாக இருப்பாங்க, அன்பயஸ்டாக இருப்பாங்க. லாஜிக் 1. லாஜிக் 2, நீ வேண்டினாலையும் வேண்டலைன்னாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இந்த உலகத்தில் உனக்கு ஒரு குழந்தை இல்லை, உனக்கு ஒரு வியாதி, உனக்கு பணம் இல்லை, அப்போ அந்த உலகத்தில் யாரோ பெரியவங்க இருப்பாங்க. இப்போ இந்த ஊரில் சங்கராச்சாரியார் இருக்காரு, ராகவேந்தர் இருக்காரு, யார்கிட்டயோ போய் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கல்ல எங்கள் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும்னு. அந்த மாதிரி பித்ருலோகத்தில் இருக்கிற பெரியவங்க அந்த உலகத்தில் யாரோ பெரியவங்க இருப்பாங்க, பூஜை பண்ணவங்க, இன்னும் மோட்சத்தை அடையாதவங்க. அவங்கக்கிட்ட போய் என் பேரன் கஷ்டப்பட்டுருக்கான், என் பேத்திக்கு குழந்தை வேணும், இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு அவங்க வக்கீல் வேலை செய்கிறாங்க. இது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது விஷயம். சரி, நீ தேவசம் பண்ணுற, இல்லை ஏதோ ஒரு மாலாயம் பண்ணுற, இல்லை காசி கீசிக்கு போகிற போது ஒரு பிண்டமாவது வச்சுட்டு வரேன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ பண்ணலைன்னா கோச்சிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் தான் இந்த எதிர்பார்ப்புகளும் சுயநலம் இருக்கும். அந்த எத்திரியல் ஸ்பிரிட்டாக ஆன உடனே அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவும் ஏன்னா ஞானிங்க ஆயிடுறாங்க அவங்களும். ஸோ தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். ஆனால் பண்ணால் உனக்கு நல்லது. ஏன்னா ஒரு 10 மாதம் ஒரு குழந்தைய சுமந்து அது வயிற்றுக்குள்ளே இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இப்படி இப்படி நடக்கணும். அம்மா அந்த டெலிவரி பெயின் என்ன முன்ன பின்ன செத்துருந்தால் தான் சுடுகாடுன்ற மாதிரி டெலிவரி பண்ணியிருந்தால் தான் உனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. மராட்டியில் ஒரு கவிஞர் இருந்தார், அவர் பேர் காண்டேகர். அவர் சொல்கிறார், அம்மான்றது யார் தெரியுமா, கண்ணை விளக்காக்கி ராத்திரி பாரு முழிச்சுக்கிட்டு, இந்த குழந்தைங்கள்லாம் கர்ப்பத்தில் இருந்தபோது இருட்டு தான் பார்த்து பழகியிருக்கோம், அதனால் ராத்திரி தான் அதுக்குன்னு உட்காந்து இருக்காது. ஸோ கண்ணை விளக்காக்கி, ரத்தத்தை பாலாக்கி, கரத்தை தொட்டிலாக்கி, உன்னை வளர்ப்பவள் எவ்வளோ அவளை தாயின்னுவாங்க. ஆனால் அம்மான்றது ரொம்ப பெரிய விஷயம். மக்களுக்கு இந்த காலத்தில் கலியுகத்தில் பெரியவங்க மேலே கொஞ்சம் மரியாதை கம்மி. ஸோ டைம்ஸ் சேஞ்ச். இது தேவநிலாவுக்கு தேவாரம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வி பதில். கேள்வி: 33 கோடி பேர் உங்களை தேடி வருவார்களா, அல்லது நீங்கள் 33 கோடி பேர்கிட்டே போக போகிறீர்களா? பாபாவின் பதில்: இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயமான விஷயம். ராமர் உலகத்தில் வந்தார் என்றால் அவருடன் இந்திரனாக இருந்தவன் வாலியாக வந்தான், சூரியன் சுக்கிரீவனாக வந்தான், 33 கோடி தேவர்களும் கரடி, குரங்கு, அணில்களாக வந்தனர். முருகப்பெருமான் குகன் என்னும் ஓடக்காரனாக வந்தான். கிருஷ்ண பரமாத்மா உலகத்தில் வந்தார். யுதிஷ்டிரன் தர்மத்தினுடைய வடிவமாகவும், இந்திரன் அர்ஜுனனாகவும், வாயு பகவான் பீமனாகவும், அஸ்வினி குமாரர்கள் நகுல சகாதேவர்களாகவும், அஷ்டவசுக்களில் வந்தவன் பீஷ்மனாகவும், பிரகஸ்பதி துரோணாச்சாரியாராகவும் வந்தனர். எல்லோரும் வந்துவிட்டார்கள். ஆதிசங்கரர் உலகத்தில் வந்தபோது மண்டன மிஸ்னர் பிரம்மா, அவனுடைய மனைவியாக வந்த சரசவாணி சரஸ்வதி, குமரில பட்டர் என்பவர் முருகர். உலகத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு மாமனிதர் வருகிற போது அவரோடு கூட மற்ற பாத்திரங்களும் வருகின்றனர். அந்த வகையில் தன்னை அறிந்த நிலையில் இந்த சிவசங்கர் பாபா வந்திருப்பது சத்தியம் என்றால், உலகத்தில் அருளாட்சியை கொண்டு வருவதற்காக நீங்கள் எல்லாரும் கூட வந்திருப்பதும் உண்மைதான். இல்லையென்றால் நாம் சந்திக்கவே மாட்டோம். நீங்கள் எல்லாம் தெய்வம். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளிருக்கும் ஆத்மா உங்களை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறது. இதுதான் ரகசியம். அதனால் என் கண் எதிரில் வருகிற எல்லாரும் தகுதி உள்ளவர்கள். இல்லையென்றால் வரமாட்டீர்கள். மன்னார்குடியில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள்? எல்லோராலும் வர முடிந்ததா? முடியாது. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீ தெய்வம். ஆனால் உன்னிடம் இருக்கிற தெய்வத்தன்மை கொஞ்சம் மறைந்திருக்கிறது. எப்படி பௌர்ணமி சந்திரனின் மேல் மேகம் மறைத்தவுடன் அது தெரியவில்லையோ, அந்த மாதிரி உனக்கு கொஞ்சம் கர்மா பாக்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுகம், துக்கம், பந்த பாசம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அதனால் நீங்கள் தெய்வம் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அது தெரிய வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய ரோல் என்ன, எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சங்கரானே மலைத்தேன், உன்னை சந்தித்ததும் மலைத்தேன். நீ அற்புத நற்சுவைத்தேன், உன் அன்பினை நான் சுவைத்தேன். வண்ணங்களை குழைத்தேன், உன் வடிவழகை இழைத்தேன். எண்ணங்களை தொடுத்தேன், இறைவா உன் முன் இசைத்தேன். பெருநிதி உனை உணர்ந்தேன்,
பேற்றினால் கவி புனைந்தேன். நீ அருள் நெறி தரும் நருந்தேன். ஞானதையன்றி வேறருந்தேன். உறவுகளை தூரந்தேன். உன்னிழலில் நான் சிறந்தேன். ஊழ்வினைகள் தொலைந்தேன். உயரிய பதம் அடைந்தேன். கொஞ்சி உனை அழைத்தேன். குரல் கொடுத்தாய் திகைத்தேன். மஞ்சம் ஒன்று அமைத்தேன். என் மடியமர்ந்தாய் சிலிர்த்தேன். மனம் திருந்த அழுதேன். மன்னித்தாய் பதம் தொழுதேன். நெஞ்சில் கணம் குறைந்து சிரித்தேன். நீ கை கொடுத்தாய் பிழைத்தேன். சங்கரா நீ மலைத்தேன். உன்னை சந்தித்ததும் மலைத்தேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.